நான்காவது செய்தியாக கிரேஸ் சகாய ராணி. இந்த அம்மையார் ஒரு தனியார் பள்ளியில் பிரின்சிபலாக இருக்காங்க சார். அது ஒரு சிறார்களுக்கான பள்ளி. இவருடைய மகன் அரசு மருத்துவராகவும் இருக்கிறார். இவர் பேர் சாம்சன் டேனியல்னு பேர். இவர் மீது 50க்கும் மேற்பட்ட அந்த சிறார்களுக்கு இவர் பாலியல் துன்புறுத்தல் கொடுத்ததாக இவர் மேலே கேஸ் போட்டு நேற்றைய தினம் காவல்துறை இவரை கைது பண்ணியிருக்குது. எல்லா பத்திரிகைகளும் வரக்கூடியது என்னென்னா, அது தனியார் பள்ளி அப்படிங்கிற பேர் மட்டும்தான் வந்திருக்கு. இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க? இதில் இந்த சின்னஞ்சிறுசுகளை விவரமே தெரியாத பச்சிளம் பாலகர்களை ஒருத்தன் இந்த மாதிரி செய்கிறான்னா அவன் எப்பேற்பட்ட ஒரு கேடுகட்ட கேவலமான அசிங்கமான பிறப்பாக இருக்க முடியும். அதுக்கு அவனுக்கு உடந்தையாக அவன் ஆத்தாக்காரியே போகிறான்னா இது என்ன குடும்பமாக? அது நம்மளுக்கு அப்படி தான் கேட்க தோணும். இல்லை, நீங்கள்லாம் தடித்த வார்த்தையில் பேசுகிறீங்க, அப்படி தான் பேச முடியும். இதுக்கெல்லாம் புண்ணுக்கு புணுகு தடவின மாதிரி அந்த புண்ணில் நாத்தம் வரா மாதிரி அதில் இதெல்லாம் மருந்தெல்லாம் பூசி புணுகெல்லாம் தடவி அந்த மாதிரிலாம் பேச முடியாது. தப்புன்னு தான் சொல்ல முடியும். இவங்க இந்த மாதிரி அயோக்கியர்களை அரசியல் கட்சிகளும் இந்த ஊடகங்களும் தான் பாதுகாக்குது. அதை தான் நீங்கள் தனியார் பள்ளிங்கிறத கோடிட்டு காமிச்சிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டு மக்களுக்கும் எடுத்து சொல்கிறேன். இதே நீங்கள் கொஞ்சம் மாற்றி யோசிச்சு பாருங்கள். ஒரு வாத்தியார் சட்டையை கட்டிட்டு துண்டோட ஆன்லைன் கிளாஸ் எனக்கு நடத்தினார் அப்படின்னு தப்பு தான். எப்போ பண்ணாலும் யார் பண்ணாலும் தப்பு தான் அப்படின்னு சில வருடங்கள் கழித்து ஒரு பொண்ணு புகார் கொடுத்ததன் அடிப்படையில் இந்த கேடி பிரதேசத்தை சேர்ந்த தயாநிதி மாறனாக இருக்கட்டும், இல்லை எல்லாத்துக்கும் உத்தரப்பிரதேஷ், பீகார், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் எங்கெல்லாம் பிஜேபி ஆட்சி இருக்கோ அங்கெல்லாம் கடுகு மாதிரி சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் அணுகுண்ட அளவுக்கு பெருசாக உயர்த்தி பேசி மெழுகுவர்த்தி ஊர்வலம் போகிற அக்கா கனிமொழியாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் இப்போ என்ன சொன்னாங்க யோசிச்சு பாருங்கள். இந்த பத்மசேஷாத்ரி பள்ளி அந்த வாத்தியார் பேர் ராஜகோபால்னு ஒன்று இவனுங்கெல்லாம் பாருங்கள் அடைஞ்ச குதூகலத்துக்கு மாட்டினாண்டா ஒரு பாப்பார பையங்கிற மாதிரி இவங்க மனசில் போய் அந்த வன்மம் தலைக்கேறி அந்த பள்ளிக்கூடத்தை நீங்கள் நாட்டுடைமை ஆக்கணும், தமிழக அரசே எடுத்துக்கணும். இப்படி ஒரு கேடுகட்டத்தனத்தை எப்படி செய்ய முடியும்? அதுவும் தப்பு தான். சட்டப்பிரகாரம் நடவடிக்கை எடுங்கன்னு அப்போ சொன்னோம். அங்கே எத்தனை வருஷம் முன்னாடி அந்த ராஜகோபால் தப்பு செஞ்சிருந்தாலும் தப்பு தாங்கிறத நம்ம மீண்டும் பதிவு செய்கிறோம். ஆனால் இந்த கிரேஸ் சகாய ராணிக்கும் அவங்க பையன் பேர் என்ன, டேனியல், இந்த டேனியலும் சேர்ந்து இவன் என்ன பண்ணுறான், அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் உடம்பு சரியாக இருக்கான்னு போய் செக்கப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுங்கள்ட்ட செல்மிஷம் பண்ணி பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டு இவன் என்னென்னலாம் பண்ணான்னு தெரியாது. அந்த சிறுமிகள்கிட்ட கேட்டால் தான் தெரியும். பிஞ்சு மொட்டு அதுக்கிட்ட போய் இவனுடைய பக்கரத்தெல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறான். இது அவன் ஆத்தாக்காரிக்கும் தெரிஞ்சு தான் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் போலீஸுக்கு போன உடனே இப்போ அவனுக்கு 3 நாள் நீதிமன்ற காவல் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது ஒரு ஐசோலேட்டட் இன்சிடெண்ட்டு. இது சர்ச்சு சார்பாக மிஷினரி சார்பாக இருக்கிறவங்கள இது ஐசோலேட்டட் இன்சிடெண்ட்டு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவன் எவனாக இருந்தாலும் இப்படி தான் இருக்காங்கிறதுக்கு நான் ஒரு 2-3 உதாரணம் சொல்கிறேன். இங்கே மெட்ராஸை ஒட்டி பொன்மார்னு ஒரு ஊர், இந்த பெருங்குடிக்கும் தாம்பரத்துக்கும் நடுப்புற, அது கொஞ்சம் இன்டீரியர் வரும், பொன்மார்னு ஒரு ஊர். அங்கே விமல்ராஜ்னு ஒரு பாதிரியார். அந்த பாதிரியார் மும்பையை சேர்ந்த ஒரு பெண்ணை 5 வருஷம் முன்னாடி லவ் மேரேஜ் பண்ணுறான். அந்த பொண்ணோட அப்பா அம்மா மும்பையில் இருக்காங்க, மகாராஷ்டிராவில் இருக்காங்க. இவன் இங்கே பொன்மாரில் ஒரு சர்ச்சுக்கு இவன் ஏதோ இந்த ஏஜென்ட் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இப்போ இந்த மதமாற்றம் வேலை, இந்த பைபிள் கிளாஸ் அது இதுன்ட்டு போகிறான். அவனுக்கு வேறு சில பெண்களோட தொடர்பு இருந்து அதை கண்டுபிடிச்சதுனால அந்த பாதிரியாரே இந்த பெண்ணை கொன்னுட்டான் அப்படிங்கிற அலிகேஷன் எப்போ வருதுன்னா, சர்ச்சில் அந்த இதில் இது இருக்கும் பாருங்கள், அந்த பிணங்கள்லாம் புதைக்கக்கூடியது அந்த சர்ச் நிர்வாகத்தில், அந்த இடத்துல குழி தோண்டி பள்ளத்தில் அந்த டெட் பாடியை இறக்கிற நேரத்தில் இந்த பெண்ணோட மரணத்தில் சந்தேகம் இருக்குதுன்னு சொல்லி போஸ்ட்மார்ட்டம் போய் இவன் தான் இந்த பெண்மணியை கழுத்தை நெரிச்சு கொன்னான் அப்படின்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் சொல்லி அவனை அரெஸ்ட் பண்ணாங்க. ஆனால் இப்போ நேற்றுக்கோ முந்தா நாளோ ஒரு செய்தி படித்தேன், ஃபாலோ அப் செய்தியாக. அங்கே அந்த சர்ச்சில் ஒரு நல்ல கிறிஸ்துவர் ஒருத்தர் இருக்கார். எல்லா மதங்கள்லேயும் நல்லவர்கள் இருக்காங்கங்கிற மாதிரி அங்கேயும் ஒரு நல்லவர் அந்த சர்ச் நிர்வாகத்தில் இருக்கிறவர் எனக்கு ஒன்று எடுத்து அனுப்பிச்சிருந்தார். என்னன்னா, இந்த அம்மாவை அந்த பொம்பளை விஷயத்தில் மட்டும் அந்த பாதிரியார் அவன் சம்சாரத்தை கொல்லலை,
இவன் வந்து போதை மருந்தும் விற்கிறான், இளைஞர்களுக்கும் சிறுவர்களுக்கும் போதை மருந்து விற்கிறான் இந்த பாதிரியாருங்கிறதுனால தான் இந்த பொன்மார் பாதிரியாருடைய காம லீலைகளும் இந்த போதை மருந்து விஷயங்களும் வெளியில் வரவும் தான் அவனை பிடிச்சி உள்ளே வச்சுருக்காங்க. அவனை எப்போ ஜாமீனில் வருவான்னு யாருக்கும் தெரியாது. என்ன காரணம்னா, ஏன் வருவான்னு தெரியாதுன்னு நான் சொல்கிறேன்னா, +2 படிக்கிற ஒரு பொண்ணை, ஒரு இஸ்லாமியன் 17 வயசு பெண்ணை, இந்து பெண்ணை 27 வயசு இஸ்லாமிய வாலிபன் இழுத்துட்டு போயிடறான் ஸ்கூல்லேருந்து. நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனை எங்கே இருக்கிறவனை, சேலத்தை தாண்டி எங்கேயோ இருக்கிறவனை கைது செய்ய வைக்கிறோம். ஆனால் கோர்ட்டில் வந்து எங்களுக்கு கிடைச்ச தகவல், அவனை வந்து போஸ்கோ சட்டத்தில் போடலை, விடுவிச்சிட்டாங்கங்கிறாங்க. இது வரைக்கும் நம்மளுக்கு அது உண்மையை நாங்களும் அதை தேடி தேடி பார்க்குறோம். உண்மையை எப்படியா இருந்தாலும் அதை வெளியில் கொண்டு வருவோம்னு வச்சுங்க. அந்த அளவுக்கு ஒரு சந்தேகத்துக்கு இடமாக தான் ஒரு லவ் ஜிகாத் மேட்டரில் காவல்துறை டீல் பண்ணுது. இவனை வந்து இவன் பாடியை கொண்டு போய் கல்லறையில் அடக்கம் பண்ணுற நேரத்தில் தான் அவனை பிடிச்சி போலீஸ் விசாரித்து அவனே பொண்டாட்டியை கொன்னவான் அப்படின்னு சொல்லி இது காம லீலையை தாண்டி இவன் சமுதாயத்தை சீரழிக்கிற விதமாக போதை மருந்தும் போதை மாத்திரை இதெல்லாம் விற்கிறான், இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் விற்கிறாங்கிறது அடுத்த விஷயமும் வெளிப்பட்டிருக்கு. ஆனால் இது சம்பந்தமாக தமிழ் ஊடகங்கள் ஏதாவது ஒரே ஒரு விவாதம், நான் என்ன கேட்குறேன், நித்யானந்தா பேரில் என்ன குற்றச்சாட்டு இருக்குது? இந்த நித்யானந்தாவை அதுவும் வந்து ஒரு வாய் வியாபாரி ஒருத்தன், அவன் வந்து ஒரு ரெட் லைட் ஏரியாவில் இருக்கிற விட மோசமான பையன், சூர்யா ஜேவியர்னு ஒருத்தன். அந்த பையன்லாம் அந்த இவன்லாம் அந்த பாவ மன்னிப்புக்கு பிறந்த அந்த பையன்லாம் எல்லாரை பற்றியும் சகட்டு மேனிக்கு ஜாதி ரீதியாக மத ரீதியாக அவனுடைய மத வெறிக்காகவே பல பேரை இந்து சமய தலைவர்களை தாக்கிட்டு இருக்கான். அவன்லாம் வந்து இதை பற்றி என்னைக்காவது பேசியிருக்கானா? சீப்பு செந்தில்னு இன்னொருத்தன் வாடகை வாயன், நக்கீரன் கோபால்னு இன்னொரு பையன். இவனுங்கெல்லாம் ஏதாவது ஒரு இந்து பள்ளிக்கூடத்தில் ஒரு தப்பு நடந்தால் அந்த தப்பையும் ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்து முன்னணி தொடர்ந்து கண்டிக்குது. நம்மளை மாதிரி ஆட்களும் தொடர்ந்து அதை கண்டித்து சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கணும்னு நாமளும் அதை பற்றி வலியுறுத்தி தான் பேசுகிறோம். எந்த தப்பான ஆட்களையும் நாம் ஆதரிக்கிறது கிடையாது. எங்கே தப்பு நடந்தாலும் அது தப்பு தான் அப்படிங்கிறத, அது மதத்தை கடந்து மனிதத்தை உண்மையாக நேசிக்கும் நாம் சொல்கிறோம். ஆனால் இந்த வாடகை வாயர்கள் இவங்களெல்லாம் இன்னும் என்ன கெட்ட வார்த்தையில் வேணாலும் திட்டலாம், இவங்க இதை பற்றி வாயே திறக்கிறதில்ல. 50க்கும் மேற்பட்ட சிறுமிகளை இவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சே இதை செஞ்சுருக்கான். இதை பார்க்கும்போது தான் எனக்கு இன்னொரு ஞாபகம் வருது. மார்த்தாண்டத்தில் 1996 ஒரு பாதிரியார், உங்களுக்கு இந்த அற்புத ஆவியோட சுகம் கிடைக்கணும்னா அம்மாவும் பையனும் உடலுறவு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அதை அந்த பாதிரியார் பார்க்க அவங்க 2 பேரும் உடலுறவு கொள்ளணும். எவ்வளோ ஒரு அசிங்கமான ஒரு கொடூரமான ஒரு காட்டுமிராண்டித்தனமான ஒரு செயல்பாடு பாருங்கள். அந்த மார்த்தாண்டம் பாதிரியை அதுக்கப்புறம் கைது செஞ்சாங்க. மக்கள் போராட்டம் நடத்தினோன்னு லோக்கலில் இந்து முன்னணி காமன் மேன் எல்லாரும் போராட்டம் நடத்தினதுக்கப்புறம். ஆனால் இன்னி வரைக்கும் அதுக்கு சார்ஜ் ஷீட் போட்டாங்களா, எஃப்ஐஆர் போட்டு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்ததா? இல்லவே இல்லை. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சர்வசாதாரணமாக இந்த ஊடகங்களும் சமூக செயல்பாட்டாளர்களும் கடந்து போகும் வரைக்கும் இந்த மாதிரி இந்த சகாயராணி போன்றும் அவங்க பையன் போன்றும், அது அம்மாவா இல்லை வேறு ஏதாவது தொழில் செய்கிறவங்களான்னு தெரில, ஒரு பையன் வந்து 50 பேரை வந்து வேட்டையாடுற வரைக்கும் ஒத்தி வேடிக்கை பார்க்குறானா, அவளுக்கு பிறந்த பொண்ணாக இருந்தால் இந்த மாதிரி அவங்க சும்மா இருப்பாங்களா? இது வந்து உண்மையிலேயே நம் மனதை ரணமாக்குகின்றது. கோவத்தில் நம்ம ஏதாவது பேசுகிறதுக்கு முன்னாடி இதோடு நம்ம இந்த சப்ஜெக்டை நிறுத்திப்போம். நம்ம